செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 4 மணி இருக்கும். ஸோ மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து உடல்நலக் குறைவால வந்து அன்னைக்கு வந்து இறந்து போயிறாரு. யார் இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி செய்தியில எல்லா இடத்துலயும் ரொம்ப பெருசா பேசப்படுது. ஸோ அப்படி நம்ம தேடி போய் பார்க்கும்போது தான் மணிகண்டன் அப்படின்றவரு மிஸ்டர் தமிழ்நாடு கிடையாது. மிஸ்டர் இந்தியா அளவுக்கு போய் சாதிச்ச ஒரு நபர். ஸோ இங்க அவரோட ஃப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். பாடி பில்டர் எப்படி அவர் உடம்பு வந்து வச்சிருக்காரு அப்படின்றத. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் உடல்நலக் குறைவால் இறந்து போயிட்டாருன்றப்போ, நெறைய அதிர்ச்சியான விஷயங்களா இருந்துச்சு. நெறைய அதிர்ச்சியான தகவல்களா இருந்துச்சு அந்த இடத்துல போய் கேட்கும்போது. ஏன்னா 42 வயசு தான் ஆகுது. இத்தனைக்கும் அவருக்கு வந்து வெறும் 42 வயசு தான் ஆகுதுன்றப்போ, எப்படி இறந்தாரு? என்ன ஆச்சு? அப்படின்றத விசாரிக்கும்போது தான் தெரிய வருது. இது வந்து இப்போ கிடையாதாம். 2013ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயமா. 2013ல ஸ்டேஜ் ஏறுறதுக்காக போகும்போது, ஆ கூட இருந்த நபர்கள் யாரோ ஒருத்தர் வந்து காசு வாங்கிட்டு, அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஊசிய வந்து உடம்புல வந்து போட்டுருக்காங்க. அப்போ உடல்ல ஏற்பட்ட ஒரு சின்ன நோயானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு, அவரோட சுகர் லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணி, இப்போ நேத்து அதாவது செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது 600 வரைக்குமே சுகர் லெவல் போயிருக்கு. ஆ காப்பாத்தவே முடியாதுன்ற அளவுக்கு சொல்லி, போற வழியில ஹாஸ்பிட்டல் போற வழிலயே இறந்து போயிட்டாரு.